والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين ونبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وبعد فقد قال الله تعالى في القرآن الكريم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, வாரம் நாம் பார்த்து வருகின்ற அல் குர்ஆன் கூறும் நபிமார்கள் என்ற இந்த வரலாற்று தொடர் நிகழ்ச்சியினூடாக மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் மட்டில்லாத மகிழ்ச்சி அடைகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நாங்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான அல் குர்ஆன் கூறக்கூடிய வரலாற்று சம்பவங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அந்த வகையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய நெகிழ்வூட்டுகின்ற பல்வேறுபட்ட வரலாற்று சம்பவங்களையும், அவர்களுடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்று சம்பவத்தையும், அதுபோல அந்த ரெண்டு தாயும் தந்தையும் தன்னுடைய பிள்ளையை எப்படி இஸ்லாமிய மார்க்க அடிப்படையில் உருவாக்கினார்கள், எப்படி இறை அருளை பெற்ற இஸ்லாமிய குடும்பமாக அந்த குடும்பம் இருந்திருக்கிறது என்ற அந்த வரலாற்று சிறப்புமிக்க அந்த செய்திகளை நான் உங்களோடு கடந்த வகுப்புகளிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றுக்கு பின்னால் ஒரு வரலாற்றை பேசுவதாக இருந்தால் அது நபி லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாறாகத்தான் இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் நபி லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஏக காலத்தில் இரண்டு வெவ்வேறு பகுதிகளுக்கு அனுப்பப்பட்ட இறை தூதர்களாக இருந்திருக்கிறார்கள். ஒரே காலத்திலேயே இருவரும் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் இருவேறுபட்ட பகுதிகளுக்கு அவர்கள் தூதர்களாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அல் குர்ஆனை படிக்கிற பொழுது நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய விடையாக இருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நபி லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கிழக்கு ஜோர்டான் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியிலே, குறிப்பாக சதூம் என்று சொல்லக்கூடிய பகுதியில் வாழ்ந்த மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக வேண்டி அனுப்பப்பட்ட இறை தூதர் தான் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்று சொல்லி தஃப்சீர்கள் நமக்கு சொல்லித் தருவதை பார்க்கலாம். அந்த வகையில் அந்த சதூம் என்று சொல்லக்கூடிய பகுதியில் வாழ்ந்த அந்த கிராமவாசிகள், அந்த ஊர்வாசிகள் பல்வேறுபட்ட குற்றச்செயல்களை புரிந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் பல்வேறுபட்ட குற்றச்செயல்களை புரிந்து வந்தாலும் கூட அவர்கள் செய்து வந்த குற்றச்செயல்களிலே மிக மோசமான குற்றச்செயல் எது என்று கேட்டால், அவர்கள் ஓரினச் சேர்க்கை என்று சொல்லக்கூடிய ஒரு மோசமான, இந்த உலக வரலாற்றில் அவர்களுக்கு முன்னால் உள்ள இந்த சமுதாயமும் செய்திடாத ஒரு மோசமான நடைமுறையை, பழக்க வழக்கத்தை அவர்கள் செய்து வந்தார்கள். எனவே அப்படிப்பட்ட ஓரினச் சேர்க்கை செய்து வந்த லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சதூம் என்ற பிரதேசத்தில் வாழக்கூடிய, கிழக்கு ஜோர்டான் என்ற பகுதியில் வாழக்கூடிய அந்த மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக வேண்டி நபி லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அனுப்பப்பட்டிருப்பதை அல் குர்ஆனினூடாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த சதூம் வாசிகள் செய்து வந்த அந்த ஓரினச் சேர்க்கை என்று சொல்லக்கூடிய மோசமான இந்த பாவத்தை குறித்து அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லக்கூடிய செய்திகளை நாங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்வது நம்மீது உள்ள கடமையாக இருக்கிறது. உண்மையில் இந்த அதாவது லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த அந்த காலப்பகுதியில் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட, ரசூலாக அனுப்பப்பட்ட அந்த சமுதாயம் அதற்கு முன்னால் வரை உலகத்தில் செய்யாத ஒரு மோசமான பாவத்தை, மோசமான ஒரு தவறைத்தான் அவர்கள் செய்தார்கள். உண்மையில் இந்த ஓரினச் சேர்க்கை என்று சொல்லக்கூடிய இந்த தவறை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்னால் உலகத்தில் இந்த தவறு, அந்த பாவம் இருக்கவில்லை. லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சமுதாயம்தான் இந்த தவறை முதலாக செய்தார்கள். எனவே அந்த தவறுக்கு எதிராக லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உலகத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள் என்பதைத்தான் தஃப்சீர்களிலே நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த சதூம் வாசிகளுக்கு எதிராக அல்லது அவர்கள் அனுப்பப்பட்ட அந்த சமுதாயத்துக்கு எதிராக அவர்கள் மேற்கொண்ட பிரச்சாரங்கள் நிறைய இருக்கிறது. ஆனாலும் கூட இந்த ஓரினச் சேர்க்கை என்று சொல்லக்கூடிய ஒரு மோசமான இந்த விஷயத்தை அவர்கள் கடுமையாக அந்த சமுதாயத்திலே எதிர்த்தார்கள் என்பதை அல் குர்ஆனை படிக்கிற பொழுது நமக்கு மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள முடிகிறது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய
சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் பிரச்சாரத்தை ஏற்க மறுத்து அந்த மக்கள் மேலும் மேலும் அந்த தீமையை செய்த பொழுதுதான் அல்லாஹு தாலா அவர்கள் மீது கோபம் கொண்டு அவர்கள் மீது வானவர்களை இறக்கி அல்லாஹு தாலா அந்த சமுதாயத்தை அழித்ததை அல் குர்ஆன் நமக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுவதை பார்க்கலாம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சமுதாயத்தாரை அல்லாஹு தாலா அழித்ததையும் அதுபோல லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சமுதாயம் செய்து வந்த மோசமான பாவம் சம்பந்தமாகவும் அல்லாஹு தாலா குர்ஆனில் பல இடங்களிலே சொல்லி காட்டுவதை பார்க்கலாம். அதில் 7ஆம் அத்தியாயத்தினுடைய 81ஆம் வசனத்திலிருந்து அல்லாஹு தாலா இந்த செய்திகளை அப்படியே தொடர்ந்து திருமறை குர்ஆனில் அல்லாஹு தாலா பேசிக்கொண்டு போகிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, உண்மையில் இந்த லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாறு சம்பந்தமாக அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் நிறைய இடங்களில் பேசினாலும் கூட 7ஆம் அத்தியாயம் 81ஆம் வசனத்திலிருந்து அல்லாஹு தாலா இந்த செய்திகளை அப்படியே பேசிக்கொண்டே போகிறான். அந்த வசனத்தை நான் உங்களுக்கு மிக சுருக்கமாக நான் வாசித்து காட்டுவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த வகையில் அல்லாஹு தாலா லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயம் சம்பந்தமாக பேசுகிற பொழுது, இன்னக்கும் லதூன ரிஜால ஷஹ்வத்தன் மின் தூனின் நிசா பல் அந்தும் கௌமுன் முஸ்ரிஃபூன், நிச்சயமாக நீங்கள் பெண்களை விட்டுவிட்டு ஆண்களிடத்திலே மோசமான அந்த இச்சையுடன் கூடிய உணர்வோடு செல்கிறீர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். இது இந்த உலகத்தில் வேறு யாரும் செய்யாத ஒரு பாவமாக இருக்கிறது. அதற்கு முன்னால் இந்த பாவம் உலகத்தில் நடைபெறாமல் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை, ஒரு தவறை, ஒரு இயற்கைக்கு புறம்பான ஒரு காரியத்தை நபி லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சமுதாயம் செய்கிறார்கள். அது என்னவென்று சொன்னால், பெண்களை அவர்கள் விட்டுவிட்டு ஆண்களின்பால் அவர்கள் ஈர்க்கப்பட்டு செல்கிறார்கள். அவர்களை அடைந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஆண்களோடு மோசமான ஓரினச் சேர்க்கையில் ஈடுபட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் துடிதுடித்து போகிறார்கள். அல்லாஹு தாலா சொல்கிறான், நீங்கள் பெண்களை விட்டுவிட்டு ஆண்களிடத்தில் செல்கிறீர்கள். பல் அந்தும் கௌமுன் முஸ்ரிஃபூன், நீங்கள் வரம்பு மீறிய சமுதாயமாகத்தான் இருக்கிறீர்கள் என்று சொல்லி அல்லாஹு தாலா லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சமுதாயத்தினுடைய விஷயத்தை கண்டித்து தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்வதை நம்ம பார்க்கலாம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அப்படி அவர்கள் பிரச்சாரம் பண்ணிய பொழுது, ஒமா கான ஜவாப கௌமிஹி இல்லா அன் காலு அஹ்ரிஜூஹும் மின் கரியத்திஹும் இன்னஹும் உனாசுன் யதஹரூன், அதாவது லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வீட்டுக்கு அந்த ஊருக்கு மலக்குமார்கள் வருகிறார்கள். எதுக்கு வராங்க அப்படின்னு கேட்டால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தையை கொண்டு நன்மாராயம் சொல்வதற்கும் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சமுதாயத்தாரை அழிப்பதற்கும் வருகிறார்கள். அப்பொழுது லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியாது, வந்திருப்பது உண்மையில் மலக்குமார்கள் என்ற விஷயம் ஆரம்பத்தில் தெரியாமல் இருக்கிறது, அந்த சமுதாயத்துக்கும் தெரியாமல் இருக்கிறது. அப்பொழுதுதான் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சமுதாயம் ஒமா கான ஜவாப கௌமிஹி, அந்த சமுதாயத்தினுடைய பதில் என்னவாக இருக்கு தெரியுமா? இல்லா அன் காடு அஹ்ரிஜூஹும் மின் கரியத்திக்கும், அவர்களே உங்களுடைய கிராமத்திலிருந்து வெளியேற்றி விடுங்கள். இன்னஹும் முனாசு யதஹரூன், அவர்கள் தூய்மையான மனிதர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள் என்று சொல்லி அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லிவிட்டு சொல்கிறான், ஃபஅன்ஜைனாஹு வஅஹ்லஹு இல்லம்ரஅத்தஹு, நாம் அவரையும் அவருடைய குடும்பத்தாரையும் பாதுகாத்தோம், அவருடைய மனைவியை தவிர கானத் மினல் காபிரீன், அவள் அழிந்து போகக்கூடிய பெண்மணிகளில் ஒருத்தியாக இருந்தாள் என்று சொல்லி அல்லாஹு தாலா சொல்கிறான். இந்த வசனத்தினூடாக நமக்கு புரிந்து கொள்ள முடிகிற செய்தி என்னன்னு சொன்னால், லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தாலா பாதுகாக்கிறான். அவருடைய குடும்பத்தை என்றால் பிள்ளை குட்டிகளை அல்லாஹு தாலா பாதுகாக்கிறான். அவருடைய மனைவி அல்லாஹு தாலா பாதுகாக்கவில்லை என்ற செய்தியை நம்ம என்ன செய்யலாம், புரிந்து கொள்வதனூடாக நம்ம ஒரு முக்கியமான செய்திக்கு வர வேண்டிய தேவை இருக்குது. லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பெண்ணாக இருக்கவில்லை. அவர்கள் எப்படி இந்த மோசமான பாவத்துக்கு அந்த சமுதாயம் துணை போனார்களோ அதுபோல தான் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மனைவியும் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மறுக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்திருக்கிறார்கள் என்பதை இந்த வசனத்தினூடாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே தான் அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் லரபல்லாஹு மஸலன் லில்லதீன கஃபரு இம்ராஅத்த நூஹின் வ இம்ராஅத்த லூத், அல்லாஹு தாலா காஃபிரான பெண்களுக்கு 2 பெண்களை உதாரணம் சொல்கிறான். ஒரு பெண்மணி தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மனைவி, இன்னும் ஒரு பெண்மணி லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மனைவி என்று சொல்லி அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்லிவிட்டு சொல்கிறான், கானதா தஹத அபதைனி மின் இபாதின சாலிஹைன், இந்த 2 பேரும் எங்களுடைய சாலிஹான அடியாருடைய மனைவிமார்களாக இருந்தார்கள். ஃபகானதாஹுமா, 2 பேரும் அந்த 2 பேருக்கும் மாறு செய்தார்கள். ஃபலம் யுக்னிய அன்ஹுமா மினல்லாஹி ஷைஆ, அவர்கள் 2 பேரையும் அந்த கணவன்மார்களால் அல்லாஹுடைய தண்டனை விட்டு பாதுகாக்க முடியவில்லை என்று சொல்லி அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் மிக தெளிவாக சொல்லி காட்டுவதை பார்க்கலாம். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய
சகோதர சகோதரிகளே, லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பிள்ளைகள் ஈமான் கொண்டிருந்தார்கள், மனைவி ஈமான் கொள்ளவில்லை. அல்லாஹு தஆலா லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய குடும்பத்தாரையும் பாதுகாத்தேன் என்று சொல்லிவிட்டு சொல்கிறான். மனைவியை நாங்கள் பாதுகாக்கவில்லை, அவர்கள் அழிந்து போகக்கூடிய பெண்ணாக இருந்தார்கள் என்று சொல்லி தன்னுடைய திருமறை குர்ஆன்ல அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான். அவர்கள் எப்படி தெரியுமா அழித்தேன் என்று அல்லாஹ் சொல்கிறான், வ அம்தர்னா அலைஹிம் மத்தரன், அவர்கள் மீது நாங்கள் கல்மாரியை பொழிவித்தோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான். ஃபன்லுரு கைஃப கான ஆகிபத்துல் முஜ்ரிமீன், நாங்கள் பாவம் செய்யக்கூடிய பாவிகளுடைய தண்டனை எப்படி இருந்தது என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா என்று சொல்லி அல்லாஹு தஆலா அவனுடைய தூதரை பார்த்து கேட்கிறான். எனவே அல்லாஹு தஆலா லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சமுதாயத்தை அழித்ததினூடாக பின்னால் வரக்கூடிய சமுதாயத்துக்கு பல்வேறுபட்ட பாடங்கள் படிப்பினைகள் இருக்கிறது என்பதை இந்த வசனம் நமக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுவதை பார்க்கலாம். உண்மையில் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஏனைய நபிமார்களைப் போல லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அவருடைய சமுதாயம் பொய்ப்படுத்தினார்கள். அவர்களை ரசூலாக ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள் என்பதையும் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல 26ஆம் அத்தியாயத்தினுடைய 106ஆம் வசன தொடக்கம் அல்லாஹு தஆலா பேசிக்கொண்டு போகிறான். அதில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், கذبت قوم لوط المرسلين, லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அவருடைய சமுதாயம் பொய்ப்படுத்தினார்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா ஆரம்பிக்கிறான். உண்மையில் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அனுப்பப்பட்ட அந்த சதூம்வாசிகளும் அவர்களை பொய்ப்படுத்தக்கூடிய மக்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஏனைய நபிமார்கள் எப்படி தங்களுடைய சமுதாயத்துக்கு போய் பிரச்சாரம் பண்ணாங்களோ அதே பிரச்சாரத்தை அதே தஅவாவை அவர்களும் செய்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட அந்த சமுதாயம் அவர்களை ஏற்றுக்கொள்ள மறுத்திருக்கிறார்கள், அவர்களை பொய்ப்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனுடைய 26ஆம் அத்தியாயத்தினுடைய 160ஆம் வசனத்திலிருந்து அல்லாஹு தஆலா அப்படியே பேசிக்கொண்டு போகிறான். அல்லாஹ் சொல்கிறான், கذبت قوم لوط المرسلين, லூத்துடைய சமுதாயம் ரசூல்மார்களை பொய்ப்படுத்தினார்கள். இது கால லஹும் அஹூஹும் லூத்துன் அலா தத்தகூன், அவருடைய சகோதரர் லூத் கேட்டார், நீங்கள் அல்லாஹுவை பயப்பட மாட்டீர்களா, அல்லாஹுவை அஞ்ச மாட்டீர்களா என்று கேட்டார் என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்கிறான். சொல்லிவிட்டு சொல்கிறான், இன்னி லக்கும் ரசூலுன் அமீன், நிச்சயமாக நான் அல்லாஹுவினால் அனுப்பப்பட்ட தூதர், நம்பிக்கைக்குரிய தூதர் என்று சொல்லி அவர் சொன்னார் என்று சொல்லி அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்கிறான். சொல்லிவிட்டு ஃபத்தகுல்லாஹ வ அத்தீஊனி, அல்லாஹ்வுக்கு நீங்கள் வழிபடுங்கள், அல்லாஹ்வுக்கு நீங்கள் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள், அத்தீஊன், எனக்கும் நீங்கள் வழிபடுங்கள் என்று சொல்லி அவர் சொன்னார் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான். ஒமா அஸ்அலுக்கும் அலைஹி மின் அஜ்ரின் இன் அஜ்ரிய இல்லா அலா ரப்பில் ஆலமீன், நான் உங்களிடத்தில் எந்த கூலியையும் இந்த தஅவாவுக்காக எதிர்பார்க்கவில்லை, நான் உங்களிடத்தில் எதிர்பார்க்கவில்லை என்று சொல்லிவிட்டு சொன்னார். எனக்கான கூலியை நான் அல்லாஹ்விடத்தில் மாத்திரம்தான் எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லி லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாயத்துக்கு செய்த தஅவாவை அல்லாஹு தஆலா சொல்கிறான். பொதுவாகவே இந்த பிரச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் இது உலகத்தில் அனுப்பப்பட்ட எல்லா ரசூல்மார்களும் செய்தார்கள். இது நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் உலகத்தில் அனுப்பப்பட்ட எல்லா ரசூல்மார்களும் நபிமார்களும் செய்த பிரச்சாரம் தான், நான் அல்லாஹ்விடமிருந்து வந்திருக்கிற தூதர், என்னை நீங்கள் நம்புங்கள், நான் உங்களை நேர்வழிப்படுத்துகிறேன், நீங்கள் அறியாத செய்திகளெல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன், நான் நம்பிக்கைக்குரிய தூதர் என்று சொல்லி அவர்கள் சொல்லிவிட்டு சொல்லுவார்கள், நான் இந்த பிரச்சாரத்துக்கு அவங்களிடத்தில் எந்த கூலியும் எதிர்பார்க்கவில்லை, நான் எதிர்பார்ப்பதெல்லாம் அல்லாஹ்விடத்திலே மறுமையில் கூலி கிடைக்க வேண்டும் என்று தான் எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லி உலகத்தில் உள்ள எல்லா ரசூல்மார்களும் சொன்னார்கள். இதைத்தான் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இந்த சமுதாயத்துக்கு மிக தெளிவாக சொன்னார்கள், நான் உங்கள்கிட்ட எந்த கூலியும் எதிர்பார்க்கல, நான் எதிர்பார்ப்பதெல்லாம் அல்லாஹ்விடத்தில் மறுமையில் விமோசனம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை தான் நபி லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அந்த சமுதாயத்துக்கு சொன்னார்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா சொல்கிறான், அத்தூன அஸ்ஸுக்ரான மினல் ஆலமீன், இந்த உலகத்தார் அனைவரிடமும் பார்க்காத ஒரு மோசமான விஷயத்தை நீங்கள் ஆடவர்களிடம் கெட்ட நோக்கத்தோடு நெருங்கி செல்கிறீர்கள் என்று சொல்லி லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாயத்துக்கு மிகப்பெரிய பிரச்சாரத்தை, மிகப்பெரிய எச்சரிக்கை அவர்கள் கொடுத்தார்கள். அதாவது ஓர்ண சேர்க்கை என்று சொல்லக்கூடிய இந்த ஹோமோசெக்சுவல் என்று சொல்லுவார்கள், இப்பொழுது பரிபாசையில் உள்ள LGBTQ என்று சொல்லக்கூடிய உலகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு மோசமான கலாச்சாரம், இதை உலகத்தில் இன்றைக்கு மிக வேகமாக பரவி வரக்கூடிய ஒரு மோசமான நோய், இது எய்ட்ஸ் நோய்க்கான ஒரு காரணியாகவும் இருக்கிறது என்பதை இன்றைய வைத்திய உலகம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஓர்ண சேர்க்கை என்று சொல்லக்கூடிய இந்த மோசமான பாவத்தை அந்த சமுதாயத்தில் கண்ட பொழுது அவர்கள் கேட்டார்கள், அத்தூன அஸ்ஸுக்ரான மினல் ஆலமீன், நீங்கள் இந்த உலகத்தார் யாருமே செய்யாத ஒரு மோசமான பாவத்தை, அதாவது ஆண்களின்பால் இச்சையோடு கெட்ட நோக்கத்தோடு செல்கிறீர்கள் என்று சொல்லி அவர்கள் கேட்ட பொழுது, வத்ததரூன ம ஹலக்கலக்கும் ரப்புக்கும் மின் அஸ்வாஜிக்கும்,
உங்கள் ரப்பு உங்களுக்காகவே படைத்திருக்கிற உங்களுடைய மனைவிமார்களை நீங்கள் விட்டுவிடுகிறீர்கள். பல் அந்தும் கௌமுன் ஆதூன், நீங்கள் மோசமான வரம்பு மீறிய சமுதாயம் என்று சொல்லி லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாயத்தை கண்டித்து பேசியதை அல்லாஹு தாலா அல் குர்ஆன்ல சொல்றான். என்னென்னு கேட்டால், உலகத்தில் ஒரு ஆண் பெண்ணின்பால் கவரப்படக்கூடியவனாக இருக்கிறான், ஒரு பெண் ஆணின்பால் கவரப்படக்கூடியவராக இருக்கிறான். இதுதான் உலகத்தினுடைய நியதி. இதை இஸ்லாம் ஹலாலான முறையில் இந்த ஆசைகளை தீர்த்து கொள்ளுமாறு சொல்கிறது. அதுதான் திருமணம் என்கிற நிக்காஹ். ஆனால் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட சமுதாயம், அவர்கள் அனுப்பப்பட்ட அந்த சமுதாயம் பெண்களை விட்டு ஆண்களிடத்தில் சென்றார்கள். அல்லாஹு தாலா சொல்கிறான், வததரூன மா ஹலகலக்கும் ரப்புக்கும் மின் அஸ்வாஜிக்கும், உங்கள் ரப்பு உங்களுக்கென்று படைத்திருக்கிற உங்களுடைய மனைவிமார்களை நீங்கள் விட்டு நீங்கள் வெறுமனே ஆண்களை தேடி செல்கிறீர்கள். பல் அந்தும் கௌமுன் ஆதூன், நீங்கள் மோசமான சமுதாயம் என்று சொல்லி, வரம்பு மீறுகிற சமுதாயம் என்று சொல்லி அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்கிறான். இது லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாயத்தை கண்டித்த அந்த விதத்தை அல்லாஹு தாலா அல் குர்ஆன்ல சொல்வதை பார்க்கலாம். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அதற்கு பிறகுதான் சொன்னார்கள், காலு, அவர்கள் சொன்னார்கள், லஇல்லம் தந்தஹி யா லூத்து, லூத்தே நீங்கள் இந்த பிரச்சாரத்தை விட்டுவிடவில்லை என்றால் லதகூனன்ன மினல் முஹ்ரிஜீன், நாங்கள் உங்களை இந்த ஊரிலிருந்து விரட்டி விடுவோம் என்று அவரை கடிந்து கொண்டார்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்கிறான். இது பொதுவாக உலகத்தில் அல்லாஹ்வுடைய தீனை சொன்ன, உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விதமான பாவங்களையும் சுட்டி காட்டிய எல்லா ரசூல்மார்களுக்கும் அந்த சமுதாயம் கொடுத்த ஒரு பதில் தான், ஒன்று உங்களை கல்லறிந்து கொள்வோம் என்று சொல்லுவார்கள், அல்லது கொலை செய்வோம் என்று சொல்லுவார்கள், அல்லது ஊரை விட்டு விரட்டுவோம் என்று சொல்லுவார்கள். இதைத்தான் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயமும் அவர்களுக்கு சொன்னார்கள் என்று சொல்லி அல்லாஹு தாலா தன்னுடைய அருள்முறை குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்லி காட்டுவதை பார்க்கலாம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த நேரத்தில் தான் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விட்ட கேட்டாங்க, ரப்பி நஜ்ஜினி வஹ்லி மிம்மா யஅமலூன், யா அல்லாஹ், எங்களுடைய இறைவனே, என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் இவர்கள் செய்து கொண்டிருக்கிற இந்த தீய செயலிலிருந்து எங்களை காப்பாற்றி விடுவாயாக என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை புரிகிறார்கள் என்ற செய்தியை அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்லிவிட்டு சொல்கிறான். ஃபஅன்ஜைனாஹு வஅஹ்லஹு அஜ்மஈன், நாங்கள் அவரையும் அவருடைய குடும்பத்தாரையும் பூர்ணமாக பாதுகாத்தோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான். இல்லா அஜூசன் ஃபில் காபிரின், அந்த கிழட்டு வயதினுடைய அவருடைய மனைவியை தவிர என்று சொல்லி அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறை குர்ஆன்ல அவருடைய மனைவியை மாத்திரம் பாதுகாக்கவில்லை, ஏனைய அவரையும் அவருடைய குடும்பத்தாரையும் பாதுகாத்தோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான். சும்ம தம்மர்னா அல்லாஹரீன், பிறகு நாம் மற்றவர்கள் அனைவரையும் அழித்தே விட்டோம் என்று சொல்லி அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லிவிட்டு சொல்கிறான். அழித்த விதம் எப்படி தெரியுமா? ஃபாம் தர்னா அலைஹிம் மத்தரன், அவர்கள் மீது நாங்கள் கல்மாரியை பொழிவித்தோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான். ஃபஸா மத்தரல் முந்திரீன், அந்த கல்மாரி மிக கெட்டதானதாக, மிக மோசமானதாக, மிக ஆபத்தானதாக இருந்தது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய அந்த சமுதாயம் மோசமான இந்த ஓரண சேர்க்கை என்று சொல்லக்கூடிய உலக மகா பாதகமான பாவத்தை செய்து கொண்டிருந்ததன் காரணமாக அல்லாஹு தஆலா கல்மாரியை பொழிவித்து அந்த சமுதாயத்தை அழித்த செய்தியை தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லிவிட்டு சொல்கிறான். இன்ன ஃபீ ஸாலிக லஆயத்தன், நிச்சயமாக இதில் நிறைய படிப்பினைகள் இருக்கிறது. ஒமா கான் அக்தருஹும் மோமினின், அதிகமானவர்கள் இதை நம்பிக்கை கொள்வதில்லை என்று சொல்லி அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறை குர்ஆன் 26ஆம் அத்தியாயத்தினுடைய 177ஆம் வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு சொல்கிறான். வ இன்ன ரப்பக லஹுவல் அசீசுர் ரஹீம், நிச்சயமாக உம்முடைய இரட்சகன் மிக மிகைப்பவனாகவும் கிருபையுடனாக இருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுவதை பார்க்கலாம். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இது லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாயத்துக்கு செய்த பிரச்சாரம், அந்த சமுதாயம் செய்த அந்த ஓரண சேர்க்கை என்று சொல்லக்கூடிய மோசமான பாவம், அந்த பாவத்திற்கு எதிராக அவர்கள் செய்த பிரச்சாரம், அதுக்கு பிறகு அல்லாஹு தாலா அவர்களை அழித்த விதத்தை அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறை குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்கிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்த அந்த சதூம் என்று சொல்லக்கூடிய பிரதேசத்தில் வாழ்ந்த, கிழக்கு ஜோர்டான் பகுதியில் வாழ்ந்த அந்த லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சமுதாயத்தை அழிப்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா வானவர்களை இறக்கி வைக்கிறான். வானவர்கள் அனுப்புகிற பொழுது அந்த வானவர்கள் மிக அழகான தோட்டத்தில் இருந்தார்கள். எனவே அந்த வானவர்களையும் அவர்கள் தவறாக நினைத்து அவர்களையும் அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த சமுதாயம் முயற்சிக்கிறார்கள். அப்பொழுதுதான் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாயத்தை அழிப்பதற்காக வந்த வானவர்களுடைய
அழகிய ஆண்களுடைய தோட்டத்தில் இருந்ததன் காரணமாக அவர்களையும் அந்த ஆண்கள் தவறான உறவுக்கு அழைக்கிற பொழுதுதான் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த வானவர்கள் எதற்காக வந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை பிறகுதான் என்ன செய்கிறாங்க, அறிந்து கொள்கிறார்கள். அதுக்கு பிறகுதான் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு அவங்களுக்கு தெரிய வருகிறது, இவர்கள் வானவர்கள், இவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வீட்டுக்கு அவர்களுக்கு நற்செய்தியை கூறிவிட்டு பின்னர் தான் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய ஊருக்கு புறப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறை குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான். இதை திருமறை குர்ஆன்ல நீங்க பார்க்கணும் என்று சொன்னால் 29ஆம் அத்தியாயத்தினுடைய 28ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வலூத்தன் இத் கால லிகௌமிஹி, லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய சமுதாயத்துக்கு சொன்னார், இன்னக்கும் லதூனல் ஃபாஹிஷத, நிச்சயமாக நீங்கள் செய்யக்கூடிய இந்த மானக்கேடான தவறு இருக்கிறது, மா சபகக்கும் பிஹா மின் அஹதி மினல் ஆலமீன், இந்த உலகத்தில் யாரும் செய்ததாத ஒரு மிகப்பெரிய பாவத்தை தவறைத்தான் நீங்கள் செய்கிறீர்கள் என்று சொல்லி அவர்கள் அந்த சமுதாயத்துக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். அந்த சமுதாயத்தை அழிப்பதற்காக அதுக்கு பிறகு மலக்குமார்கள் வந்தார்கள். அவர்கள் அந்த சமுதாயத்தை அழிப்பதற்காக வந்த பொழுது அந்த மலக்குமார்களையும் அவர்கள் தவறாக நினைத்து அவர்களையும் அடைந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர்களையும் இந்த மோசமான இந்த ஹோமோசெக்சுவல் என்று சொல்லக்கூடிய இந்த ஓரண சேர்க்கைக்கு அவர்கள் பயன்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி வந்ததையும் அவர்கள் அதுக்கு பிறகு எப்படி அந்த சமுதாயம் அழிக்கப்பட்டார்கள் என்பதையும் அல்லாஹு தாலா குர்ஆனில் பல்வேறுபட்ட இடங்களில் சொல்லி காட்டுகிறான். எனவே அந்த செய்திகளை இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய அந்த வகுப்பிலே நாம் தெரிந்து கொள்வோம். வல்ல ரஹ்மான் இந்த உலகத்தில் இது போன்ற பாவகாரியங்களை விட்டு நம் எல்லோரையும் பாதுகாத்து இந்த உலகத்தில் இது போன்ற பாவங்களை விட்டு பிற மக்களையும் தடுத்து அல்லாஹ்வுக்கு விருப்பமான அடியார்களாக வாழ்ந்து மரணிக்கிற பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி